ஹைலைட் டெஸ்ட் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மணி கைஸ் அண்ட் அப்படியோட சீட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுனில் இருக்குது. அண்ட் எப்படி என்னால் டேக்கிள் பண்ணி டேர்ன் பண்ண முடியும் பார்ப்போம். இதுவும் சீட்டு ஃபுல்லாக கீழே இருக்கிறனால என்னால் கால் வைக்கவே முடியும். ஃபுல்லாக எட்டுது சொல்ல போனால் எனக்கு கால். இதே சீட்டு வந்து ஃபுல் ஹைட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு எட்டுமான்னு தெரியல. அண்ட் இப்போ நான் திருப்புறேன். என்னால் சடனாக திருப்ப முடியுமான்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வண்டி குறுக்க வந்துருச்சு. இருந்தாலும் சடனாக திருப்ப முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா 1 or 2 என்னால் பண்ண முடிஞ்சு. அண்ட் 4th இயரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 133 or 34 கரெக்டாக நான் வந்து ரீச் ஆனேன். ராஜா பகவத் ஃபீல் அந்த ஃபீல் கட்டாயமாக வரும். அண்ட் சீட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இறக்கி தான் வச்சுருக்காரு. ஏன்னா அதனால் இந்த ஃபுட் ரெஸ்ட்டை கூட மடக்கிறதுக்கு சிரமமாக தான் இருக்குது. பாத்தே பவானிங்கிறது வெறும் பேர் இல்ல, நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின சாம்ராஜ்யம். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஆரி ஹிமாலயன் 450 தான் கைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஓரலாக பார்த்து பைக்கோட பவர் பார்த்தீங்கன்னா ஓடுறப்ப பேச முடியாது. ஏன்னா சும்மாவே இந்த வண்டி பவரு பேசணும்னா அவ்வளோதான். பசங்கெல்லாம் சொல்கிறானுங்க 3rd கியரில் எவ்வளோ ரீச் ஆச்சான், 110 கிட்டே ரீச் ஆச்சுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் நம்ம ரியல் டைம் ஓட்டுறப்ப எவ்வளோ போதும் பார்ப்போம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ஜின் எடுத்துப்போம். இன்ஜின் பார்த்தீங்கன்னா நமக்கு 452cc வந்து இதாகுது. நமக்கு லிக்யூட் கூல்டிங் யூஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பைக்கோட பவர் பார்த்தீங்கன்னா 40.2 PS ஹார்ஸ் வந்து 8000 RPM அச்சீவ் ஆகுது. அண்டு டார்க் எடுத்தோம்னா 40 Nm ஆஃப் டார்க் வந்து 5500 RPM அச்சீவ் ஆகுது. நமக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஸ்க் தான், டபுள் டிஸ்க், ABS எல்லாமே வந்து நமக்கு வந்து ப்ரொவைடுன்றது பண்ணிட்டாங்க. அண்ட் இதோட கன்சோல் பற்றிலாம் வண்டி பக்கத்தில் போய் பார்க்க ஆரம்பிப்போம். ஏன்னா நிறைய விஷயம் பூந்துன்றது விளாண்டுருக்காங்க ஆரி சைட்லேருந்து. டேஸ் இந்த ஒரு ஆங்கிள்லேருந்து பார்த்தா நம்ம இந்த வண்டியில் உட்காந்தோடனே ராஜா பகவத் டைலாக் வரும் பார்த்தீங்களா, அதான் நமக்கு வரும். ஏன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு உட்கார்றப்ப அந்த ஒரு அக்ரெசிவான சிட்டிங் பொசிஷனு. அண்ட் இந்த ஒரு ஏரியா பார்த்தீங்களா, இந்த இடத்துல நமக்கு ஒரு அச்சு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த அச்சு வந்து சீட் அட்ஜஸ்ட் ஆகிறது தான். ஏன்னா நம்ம இவ்வளோ தூரத்து வரையும் சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணால் நம்மளால் வந்து காலே நம்மளால் வந்து ஊண்ட முடியாது. அண்ட் ஸ்டாண்டே பார்த்தீங்களா எந்த அளவு ஒரு மொரட்டுத்தனமான ஸ்டாண்டு. இந்த வண்டியோட வெயிட்டை வந்து தாங்கிறதுக்கு வண்டியோட கெர்ப் வெயிட் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம். அண்ட் இந்த சீட் அட்ஜஸ்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்குமா, உங்களுக்கு ஜூமிங் பண்ணுறேன். இங்கே ஒரு ஸ்க்ரூ தெரியுதா, இதை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணுன்ற மாதிரி ஓரலாம் சொன்னாங்க. இல்லாட்டினா இந்த பாக்ஸை தான் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் வாங்க இப்போ வந்து கன்சோலை பற்றி பார்க்க ஆரம்பிப்போம். அண்ட் கைஸ் கன்சோல் நம்ம கீ ஆன் பண்ணோன்னே நமக்கு வந்து ஹிமாலயனோட வெல்கம் பேஜிங் வந்துட்டு போகுது. இந்த RPM வந்து ஒரு ஃபுல் ஸ்வீப் அடிக்குது கைஸ் நமக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஹேண்டில் பாரில் இருக்கிற இதை ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஹோமோட லோகோ போட்டிருக்கு. அதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா எந்த ஒரு ப்ரோக்ராமில் இருந்தாலும் நமக்கு வந்து கன்ஸ்டர் ஓப்பனில் வந்துடும். அண்ட் ஹாரன் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஹெட்லாம்ப் வந்து இது நமக்கு வந்து பாஸாக ஆக்ட் ஆகும். அண்ட் இங்கே ஹை பீம், அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் கைஸ். அதுக்கப்புறம் நமக்கு இங்கே ஒரு ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஜாய்ஸ்டிக் தான் அங்கே நம்மளுக்கு மேஜர் ரோல் ப்ளே ஆகும். நான் இங்கே வந்து ஜாய்ஸ்டிக் ஆப்ரேட் பண்ணுறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிப் 1 2 நான் அதை மேலேயும் இது பண்ணிக்கிறேன், கீழேயும் பண்ணிக்கிறலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரேஞ்சு, பேட்டரியோட வோல்டேஜ், ஃபியூல் எவ்வளோ கன்சப்ட் பண்ணுது, ட்ரிப் 1 ட்ரிப் 2 எல்லாமே. ஏன்னா இந்த இதை வந்து நான் லெஃப்ட் அண்ட் ரைட்டும் டேக்கிள் பண்ண முடியும், அப் அண்ட் டவுனும் நம்மளால் டேக்கிள்ன்றது பண்ணலாம். ரைட்டாக வந்து ரைட் சைடு ஹேண்டில் பார்க் வந்துட்டோம்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹசார்டு வந்து ப்ரொவைடுன்றது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கில் ஸ்விட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கிறலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா எக்ஸாஸ்ட் மோட் நம்ம பைக் வந்து ரைட் பண்ணுறப்ப அதோட டோட்டலோட ஃபுல் எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு கேட்போம்.
அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கைஸ். M4 மோடு தானே, நான் மோடு செட் பண்ணோடனே பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே நமக்கு வருது. அதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பக்கம் இருக்கிற ஜாய்ஸ்டிக் வச்சு தான் நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். மோடு வந்து ABS ஆன் அந்த பற்றி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். ABS ஆன், ரியர் ABS வந்து ஆஃபில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம எல்லா டீட்டெயிலுமே பார்த்துக்கலாம் கைஸ். இந்த ஆங்கிளில் பைக்கோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்ப்போம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு 230 mm வந்து ப்ரொவைடுன்றது பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா பைக்கோட ஹைட் பற்றி பேசணும். 1316 mm நமக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டு. அண்ட் பைக்கோட டோட்டல் கெர்பு வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 196 kg கைஸ். பைக்கோட டோட்டல் வெயிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 196 kg. அண்ட் கைஸ் சினிமேட்டிக்கில் நீங்கள் நோட் பண்ணீங்களான்னு தெரியல, நமக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் தான் ஆஸ் யூஸ்வல் டெய்ல் லைட்டாகவும் வந்து ப்ரொடக்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா சுற்றி க்ளோ ஆகிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட் கலரில் க்ளோ ஆகும். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ன்றதும் க்ளோ ஆகும். இது ஒரு ஸ்மால் ஒரு ஃபீச்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க கைஸ். அண்ட் ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து 17 liters நமக்கு வந்து ப்ரொவைடுன்றது பண்ணியிருக்காங்க. அண்ட் கியர் பாக்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து 6 speed கியர் பாக்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ரோட்டில் வந்து 5th கியரே போட்டு ஓட்ட முடியல அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஹைவே கிட்ட தான் இருக்கும், நம்ம ட்ரையல் பண்ணுறப்ப 6th கியர் போட்டு நம்மளால் ஃபுல் பண்ண முடியுதான்றதையும் பார்ப்போம் கைஸ். தென் பிரேக்கோட டயா நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரண்ட் பிரேக்கோட டயா வந்து நமக்கு வந்து 320 mm. அண்டு ரியர் டிஸ்கோட டயா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து 270 mm. மற்ற பைக்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்ப நம்ம வந்து 230 தான் இருக்கும். இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா 270. ஏன்னா உங்களுக்கு டிஸ்கோட டயா பார்த்தாலே தெரியும். அண்ட் கேலிபர்ஸ் பொறுத்த அளவுக்கு பைப்பரோட கேலிபர் தாங்க நமக்கு வந்து ப்ரொவைடர் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆரி சைட்லேருந்து. அண்ட் கேலிபர்ஸ் பற்றி பேசணும் பார்த்தீங்களா, பைப்பரோட பிராண்டிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இங்கே சஸ்பென்ஷன் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்சைட் டவுன் ஃபோர்க் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் லென்த்தான அப்சைட் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியரில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மோனோசாக் சஸ்பென்ஷன் தாங்க. அது வந்து லிங்கேஜ் டைப்பில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சினிமேட்டிக்கில் அந்த டைரக்ஷனில் வந்து அப்லோட் பண்ணுறேன். லிங்கேஜ் டைப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க மோனோசாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜின் கார்டு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவங்க மெட்டல்லே நல்லா கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கைஸ். ஃப்ரண்ட் டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 90/90 × 21 inches டயர் ஃப்ரண்ட்டில் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ரியரில் நமக்கு 140 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 140/80 × 17 inches ரியர் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கைஸ். இந்த சீட்டோட கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா ரைடர் பிடியன் 2 பேரோட தான் போக போகிறேன். எப்படி கம்ஃபர்ட் இருக்க போகுதுன்றதை நம்ம ரைட் பண்ணுறப்ப பேசுவோம். அப்பயே நம்ம பைக்கோட சஸ்பென்ஷன் பற்றி பேசுவோம். அண்ட் வைப்ரேஷன் பற்றி பேசி ஆகும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து LED லைட்ஸ் தாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லைட்டோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா நைட் இப்போதைக்கு ஓகே தான் இருக்குன்ற மாதிரி ஓனர்ன்றது சொல்லியிருந்தாரு. பட் லாங் போகிறப்ப ஆஃப் ரோட் ஃபெசிலிட்டிஸ் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வண்டி எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட் நம்ம பண்ணலாம். ஏன்னா நான் வந்து இங்கேக்குள்ளே ஓட்டின வரையுமே செம்மையாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஹைவேல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரைடுன்றது போகும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டியை ரைடு தாங்க பண்ண போகிறேன். ரைடு எடுத்து பண்ணி ஓட்ட போகிறேன்னு சொன்ன பார்த்தீங்களா, இல்லை சிங்கிளாக தான் ரைடுன்றது பண்ண போகிறேன். ஏன்னா பசங்க ஃபுல்லாக உள்ளே இறங்கிட்டானுங்க வெயிட்னமா. அண்ட் அந்த உட்கார்றதே பார்த்தீங்கன்னா கெட்டதாக இருக்குது. நான் வெயிட் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 196 kg. அதனால இந்த ஃபுட் ரெஸ்ட்டை கூட மடக்கிறதுக்கு சிரமமாக தான் கைஸ் இருக்குது. அண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். RPM பார்த்தீங்கன்னா 9 தான் இருக்குது. ஆனால் 9க்கே நம்மளால் என்ன பண்ண முடியுன்றது கொஞ்சம் சிரமம் தான். ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கைஸ். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ராஜா பகவத் ஃபீல், அந்த ஃபீல் கட்டாயமாக வரும். அண்ட் சீட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இறக்கி தான் வச்சுருக்காரு. ஏன்னா ஓனரோட ஹைட்டுக்கு ஏற்றாப்புல. அந்த ஃபுல் நெடில் தெரியுது கைஸ். அந்த 40 என்னன்னா ஸ்டாருக்கு வந்து நமக்கு நல்லாவே ஃபீல்ன்றது ஆகுது ஹைவேஸில் ஓட்டுறப்போ. அண்ட் ஒரு ஃபுல் எடுத்து பார்ப்போம் கைஸ். ஃபுல்லு பார்த்தீங்கன்னா 4th கியர் தான் ஓட்டியிருப்பேன். அதுவே சொன்ன மாதிரி அந்த 3rd கியரில் 1 or 2 என்னால் பண்ண முடிஞ்சு. அந்த 4th கியரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 133 or 34 கரெக்டாக அதை வந்து ரீச் ஆனேன். அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக தெரியல. இதே நம்ம ஒரு KTM-ல போகிறோம் வச்சுக்கோங்க, அந்த ஸ்பீடு வந்து தனியாக தெரியும். KTM-ஓ V3-ஓ ஏன்னா அந்த பைக் போகிற கம்பேர் பண்ணுறோம். போகிற ஸ்பீடு வந்து நம்ம ஹை ஸ்பீடில் போகணுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால இதை வந்து நான் அவ்வளோ ஸ்பீடில் போகிறேன்றது எனக்கு டோட்டலாக தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேஜாக, அதாவது எப்படி ஈஸியாக நம்ம வந்து போகுது இந்த ஸ்பீடில் தான் நம்ம போகிறோம்னா அதுவே நமக்கு வந்து டோட்டலாக தெரியலை. ஏன்னா அந்த அளவுக்கு வண்டியோட வெயிட்டோ இப்போதான் அந்த வண்டியோட 200 எதுக்கு 200 வெயிட் இந்த வண்டியில் இருக்குன்றது இப்போதான் வெயிட் ஆகும். அந்த வெயிட் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த டிவி வரை வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 305 தான். ஏன்னா இன்னும் வண்டிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கூட இது பண்ணல, வண்டி நம்பரே எடுத்து அது பார்த்துருக்கேன். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்.
எப்படி இருந்துச்சு, என்னோட ஃபீல் எப்படி இருக்குன்றதை நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு 6.0 இல்லை 6.1 இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் ஹைட்டு. என் ஹைட்டுக்கு இந்த வண்டியோட சீட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுனில் இருக்குது. அண்ட் எப்படி என்னால் டேக்கிள் பண்ணி டேர்ன் பண்ண முடியும் பார்ப்போம். ஏதோ சீட்டு ஃபுல்லாக கீழே இருக்கிறனால தான் என்னால் கால் வைக்கவே முடியும். ஃபுல்லாக எட்டுது சொல்ல போனால் எனக்கு கால். இதே சீட்டு வந்து ஃபுல் ஹைட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு எட்டுமான்னு தெரியல. அண்ட் இப்போ நான் திருப்புறேன். என்னால் சடனாக திருப்ப முடியுமான்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வண்டி குறுக்க வந்துருச்சு. இருந்தாலும் சடனாக திருப்ப முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா என்னால் வந்து வெயிட் வந்து அன்பேலன்ஸ் எனக்கே ஆகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. கான்ஃபிடென்ட்டாக நம்ம திரும்புகிறோம் கட்டடிப்போம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வண்டி பெரிய வண்டி இருக்கிறதுனால அந்த ஒரு ஃபீல் நமக்கு டோட்டலாகவே இல்லைன்னு சொல்லலாம். அண்டு சஸ்பென்ஸோடைய ஸ்மூத்னஸ் நம்ம வந்து இதை எடுத்து ஒரு ஆஃப் ரோடுக்குள்ள தான் போகணுன்றது கிடையாது. ஹைவேஸில் ஓட்டுறப்பே சஸ்பென்ஸை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்குது. இந்த அளவு ஒரு சாஃப்டான சஸ்பென்ஸ் இது வரையும் நான் ரைட் பண்ணதில்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரையும் நம்ம ஒன்றும் அவ்வளோ ஒரு சின்னமான ரைஸ்லாம் ஒரு ஸ்டார்ட் அண்டு பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நிப்பாட்டிட்டு பேசுவோம். மற்றபடி வண்டி ரைட் பண்ண பார்த்தீங்கன்னா அப்படியே சூரியனை போகிற மெக்கானிக்ஸ் வேறு வார்த்தை இல்லை சார். நாங்கள் எந்த வார்த்தை வந்து சொல்லணும்னு இல்லை. அண்ட் இந்த இடத்துல வண்டியோட வைப்ரேட்டை பற்றி பேசுவோம். ஏன்னா 40 கேட்டால் 50,000 போகிறேன். அண்டு இந்த இடத்துல வண்டியோட ஸ்டார்ட் பண்ண பற்றி பேசுவோம். ஒரு ஆக்சிடென்ட் வச்சுருக்கேன். அண்ட் பாருங்க இருந்தாலும் இப்போ வந்து ஒரு ரெண்டு கம்ப்ளைண்ட் வந்து வைக்கிறாங்க. சேவோட குவாலிட்டி வந்து சரியில்லை அந்த மாதிரி வந்து இப்போ வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. நானுமே இன்டர்நெட்டில் நிறையா பார்த்தேன். பட் ஆனால் அது வரையும் நான் அந்த வண்டி வந்து ஓட்டினது கிடையாது முன்னாடிலாம். பட் இந்த தடவை ரியல் டைமாக நம்ம எடுத்து ஓட்டுறப்ப தெரியுது இந்த பைக் வந்து ஒர்த்து ஃபார் மணி கைஸ். அண்ட் அந்த ஃப்ரேம் மட்டும் நல்லா தான் பில்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் நம்ம ஃப்ரெண்டு வாங்கியிருக்காப்புல பில்ட் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்து அவங்க வச்ச ஒரு சின்ன ட்ராபேக்லேயே ஏதாவது மெயின் ட்ராபேக்கு. அண்ட் இப்போ எக்ஸாஸ்ட் நோட் மட்டும் சொல்லுங்கள் கைஸ். அமர்த்திட்டே ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். பின் ட்ராப் சைலன்ஸ் இப்போ பாருங்கள். அந்த ஆக்சிலேட் கொடுக்குறேன். ஒரு டீசெண்டான எக்ஸாஸ்ட் நோட் கைஸ். நான் 6000 RPM வரைக்கும் தான் அப்படியே மைல்டாக ரவ் பண்ணேன். டீசெண்டான ஒரு எக்ஸாஸ்ட் நோட்டு கைஸ். அண்டு இதோட பார்த்தீங்கன்னா அந்த ஆன் ரோட் ப்ரைஸ் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மதுரை ஆன் ரோட் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து 3 lakh சம்திங் வரும் ஏன் கெஸ்ஸு. ஏன்னா நான் என்ன ஓனர்கிட்ட கேட்கலாம். நான் இப்போ ஓனர்கிட்ட கேட்டு தான் சொல்கிறேன் 3 lakh சம்திங் வரும்ன்றதான் ப்ரைஸு. அண்டு இது ஓனர்கிட்ட கேட்டு அதையும் அட்டாச் பண்ணுறேங்க. இதுவரை இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வண்டிக்கு வந்து மைலேஜ் டெஸ்ட் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நான் ஓனர்கிட்ட பேசுகிறேன். மைலேஜ் டெஸ்ட் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கேட்டு கூடிய சீக்கிரம் பண்ண பார்ப்போம். அதே மாதிரி இந்த வண்டியோடைய டாப் ஸ்பீட் எவ்வளோ அஜயில் ஆகுதுன்ற வீடியோ வந்து அடுத்து பார்ப்பீங்க. ஏன்னா இப்போ அடுத்து நான் அதை ரெவ் பண்ணி ஓட்ட போகிறேன். இதோட இந்த ரிவ்யூ வீடியோ எண்ட் பண்ணிக்கோங்க.